டியர் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸாம்பிள் 7.29 given பாருங்க. so that determinant of 2bc minus a square c square b square c square 2ca minus b square a square b square a square 2ab minus c square is equal to determinant of abc bca cab the whole square. ஸோ நம்ம இந்த பக்கமும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணோம். இதை எடுத்துகிட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு பெட்டர் நம்ம இதை எடுத்துகிட்டு பண்ணணும்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். அதனால நான் இந்த சைடு எடுக்கிறேன். ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மேட்ரிக்ஸை 2 times மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நான் RHS எடுத்திருக்கேன். ஏபிசி பிசிஏ சிஏபி த ஹோல் ஸ்கொயர். தட் மீன்ஸ் 2 times எழுதணுமா? எழுதிட்டோமா? இப்போ பாருங்க, இந்த ரோ இந்த காலம் மேட்ரிக் மல்டிப்ளிகேஷனாகவே இந்த ரோ இந்த காலம் ஒரு ரோவை எடுத்தீங்கன்னா அடுத்த மேட்ரிக்ஸோட காலம்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நான் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு எப்படி கிடைக்குது? ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு கிடைக்குது. ஆனால் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு 2bc மைனஸ் ஏ ஸ்கொயர்னு வேணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஏ ஸ்கொயருக்கு மைனஸ் வேணுங்கிறனால ஒன்று இந்த ரோலையோ அல்லது இந்த ரோ காலம்லையோ ஏதோ சம்திங் நமக்கு நெகட்டிவ்ல கிடைக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது இங்கே பாருங்க, பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு கிடைக்குது. நமக்கு அப்படி வேணாம், பிசி சி அந்த மாதிரி வேணும். பிசி மைனஸ் ஏ ஸ்கொயர்னு வேணும். எப்போ நமக்கு அந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னா, இங்கே பி இருக்குன்னா இங்கே சி இருந்தால் தான் அப்படி கிடைக்கும். இங்கே சி இருக்குன்னா இங்கே பி இருந்தால் தான் கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரோவை அங்கே கொண்டு போக போகிறோம், இந்த ரோவை இங்கே கொண்டு வர போகிறோம். ரோஸ் 2வையும் ரோ 3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன் நான். ஸோ 1 time நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணால் முன்னாடி நெகட்டிவ்ல -1 வருமா? அதாவது சைன் சேஞ்ச் ஆகுமா? இது படிச்சிருக்கோமா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் எந்த சேஞ்ச் பண்ணல, அதை அப்படியே எழுதிட்டேன். செகண்ட் மேட்ரிக்ஸில் பாருங்கள், இந்த ரோவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன். R2 R3ஆவும் R3 R2ஆவும் மாற்றிட்டேன். ஸோ இது மாற்றின உடனே கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த மைனஸை நான் இங்கே இருக்கிற எதுக்கு வேணாலும் எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் எனக்கு ஏ ஸ்கொயர் பண்ணும்போது நெகட்டிவ் வேணும், நெக்ஸ்ட் பி ஸ்கொயர் பண்ணும்போது நெகட்டிவ் வேணும். ஏதாவது இந்த ரோவை எடுத்து நான் இங்கே எல்லாம் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு நெகட்டிவ் வேணும். அப்படிங்கிறனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ரோக்கு மட்டும் அந்த நெகட்டிவ் சைனை கொடுக்க போகிறேன். அப்போ பாருங்கள், இந்த ரோவை எடுத்து இந்த காலம் பண்ணுவீங்களா? ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஆனால் இங்கே நெகட்டிவ் இருக்கிறனால மைனஸ் ஏ ஸ்கொயர். நெக்ஸ்ட் பி இன்ட்டு சி பிசி, சி இன்ட்டு பி பிசி. ஸோ அப்போ உங்களுக்கு தேவையான 2bc மைனஸ் ஏ ஸ்கொயர் கிடச்சிருமா? அதே மாதிரி அடுத்த ரோ இதை பாருங்க, மைனஸ் ஏபி பிளஸ் ஏபி பிளஸ் சி ஸ்கொயர். அப்போ மைனஸ் ஏபி பிளஸ் ஏபி கேன்சல் ஆகி சி ஸ்கொயர் கிடச்சிருமா? நெக்ஸ்ட் இந்த ரோ இந்த காலம், அப்போ மைனஸ் ஏசி பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சிஏ. அப்போ சிஏ ஏசி கேன்சல் ஆகி பி ஸ்கொயர் மட்டும் கிடச்சிருமா? ஸோ அதுதான் பண்ணியிருக்கோம் பாருங்க. உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, மைனஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பிசி பிளஸ் பிசி. ஸோ அப்போ 2bc மைனஸ் ஏ ஸ்கொயரா? நெக்ஸ்ட்டு மைனஸ் ஏபி பிளஸ் சி ஸ்கொயர். அப்போ என்ன ஆயிரும்? மைனஸ் ஏபி கேன்சல் ஆகி பிளஸ் சி ஸ்கொயர் மட்டும் கிடைக்குமா? அதே மாதிரி தான் அடுத்து மைனஸ் ஏசி பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏசி. ஸோ அது ரெண்டு கேன்சல் ஆகி உங்களுக்கு பி ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ஒன்ல மைனஸ் ஏபி பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் ஏபி கேன்சல் ஆகி சி ஸ்கொயர் மட்டும் கிடைக்குமா? அடுத்தது மைனஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏசி. ஸோ 2ac மைனஸ் பி ஸ்கொயர் கிடச்சிருச்சு. இதே மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நமக்கு என்ன தேவையோ அந்த ரிசல்ட்டுக்கு ப்ரூவ் ஆகிடும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.